ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ எக்ஸ்6 நியூ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுதுங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி போக்கோ எக்ஸ்6 ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 3வது வேரியண்ட்டாக போக்கோ எக்ஸ்6 நியூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இது எப்படி சொல்லி பார்த்துலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரோடியூஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ எக்ஸ்6 நியூ இந்த மொபைல் எப்படி சொல்லி பார்த்துலாங்க. இது வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிரு சரிங்களா. இது கூடிய சீக்கிரம் அதை 1 வீக்கில் இந்தியா லான்ச் ஆக போகுது, மார்ச் எண்டில். இது எப்படி சொல்லி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1000 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. நல்லா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பிரைமரி கேமரா பேக்கில் வந்து 108 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 2 எம்பிக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க சரிங்களா. 108 மெகா பிக்சல் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நார்மலான ஃபோட்டோஸ் எடுக்கிறது கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் கேமராவை 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா எப்பவுமே வழக்கம் போல் என்ன கொடுப்பாங்களோ அதை தான் கொடுப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அது எப்பவும் போல இருக்குது. அடுத்தது 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. இதுலேயும் அதே போல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட்லேயும் வரப்போகுது, 12GB ரேம் வேரியன்ட்லேயும் வருதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் கிட்டத்தட்ட 16,000 இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் 256GB இருக்கிறது 21,000 லான்ச் பண்ணுவாங்க சரிங்களா. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6100 ப்ளஸ் அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ் தான், ரொம்ப ஹெவி ப்ராசஸ் கிடையாது, ஒரு டீசெண்டான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் இது கரெக்டான ப்ராசஸ். அதாவது ஒரு 16,000க்கு கரெக்டான ப்ராசஸ் தான், கரெக்டான ப்ராசஸ் சரிங்களா. நல்லாவே இருக்குது இந்த ப்ராசஸ். அடுத்தது இதோட யூனிக்கானதுன்னா 7.7 திக்னஸ், அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இந்த ஃபோன் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸில் இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குன்னு இருக்கிறாங்க. ஆமாங்க, 7.7 ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. அடுத்து IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இது நார்மல் ஸ்டேஜ் தாங்க. அடுத்து Android 30 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்ட் சப்போர்ட்டும் இருக்குது சரிங்களா. ஆக மொத்தம் இந்த மொபைல் எப்படிங்கன்னா, டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க, கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது, நல்ல ப்ராசஸ் தாங்க. மற்றபடி நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா தாங்க. அதாவது ப்ரைஸ் ஓகேவாக இருக்குது, ப்ராசஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராசஸ். அதே போல் கேமரா குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, ஓகேவாக இருக்குது சரிங்களா. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, நல்ல இமேஜில் கொடுக்கு. அடுத்தது நம்மளுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்லிம்மாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியம் லுக்கில் ஸ்லிம்மாக இருந்தாவே பார்க்கறதுக்கு நான் ஃபோன் நல்லாவே இருக்குது, நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் அப்படி தான் இருக்குது சரிங்களா. ஆக மொத்தம் இந்த மொபைல் வாங்கலான்னா நம்ம கொடுக்குற ஒர்த்தாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 15,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்துங்க. 20,000க்கு ஒர்த்தானா 20,000க்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா போக்கோ எக்ஸ்6 இருக்குது, எக்ஸ்6 ப்ரோ கூட இருக்குது 24,000க்கு. அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இதோ நல்ல ப்ரோ மொபைல். அப்புறம் ப்ரோ போக்கோனாவே மதர் போர்டு இஷ்யூன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா அது கவலைப்படாதீங்க. எல்லா மொபைலுக்கும் அந்த ப்ராப்ளம் வரவே வராது. வந்தாலும் அவங்க 1 இயர்க்கான கேரண்டி கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் சரிங்களா. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சது கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள்.